நம்ம இப்போ எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா ஆர்டினரி நம்பருக்கும் எல்சிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. LCM of 8 and 48. Least common multiple. Multipleனா இதனுடைய டேபிள்ஸில் வரணும். Least common multiple. எல்சிஎம்னும் போது இப்போ 8 டேபிள்லையும் அந்த நம்பர் வரணும், 48 டேபிள்லையும் அந்த நம்பர் வரணும். அதுதான் வந்து எல்சிஎம்மாக நமக்கு வரும். இப்போ 8 டேபிள் சொல்லிட்டே வாங்க. 8 1s are 8. 8 3s are 24. 8 4s are 32. 8 5s are 40. 8 6s are 48. இப்போ 8 டேபிளில் 48 வருது. 48 டேபிளில் 1 டைம்ஸ் வந்தாவே 48. அப்போது 48 தான் இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் கம்மியான காமனாக இருக்க மல்டிபிள். இப்போ இந்த டேபிள் அதுக்கப்புறம் ஒரு 96 தான் வரும். ஆனால் நம்ம சொல்கிறது லீஸ்ட் காமனாக இருக்கிற நம்பர் இதுதான். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா பிரைம் நம்பரில் தான் இதை டிவிஷன் பண்ணோம். டூனா 2 1 2 மறுபடியும் பிரைம் நம்பர் போட்டால் 1 6. இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரே நம்பர் இருக்குமோ அந்த நம்பர் அப்படியே போட்டுடலாம். ஆக்சுவலாக பிரைம் நம்பரில் போடலாம். சரி, பிரைம் நம்பரே போட்டு காட்டணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே போட்டு அவ்வளோதான். இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. 2 into 2 into 2 into 2 1 2 3 4 into 3 2 2s are 4 2 3s are 6 4 2s are 8 8 6 are 48. எல்சிஎம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா ப்ரைம் நம்பரில் போட்டுட்டு ரெண்டுமே டிவிஷன் ஆகணும் கண்டிஷனில். இது மாதிரி ப்ரைம் நம்பர்லேயே டிவிஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர்றது தான் எல்சிஎம். இப்போ நம்ம சம்முக்கு போகிறோம். இந்த சம்மில் ஃபர்ஸ்ட் லெட் த கோஃபிஷியன்ஸை தனியாக எடுத்து போட சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 8 48 நான் முதல்ல சொன்னது தான். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த நியூமெரிக்கல் கோஃபிஷியன்ஸ். நியூமெரிக்கல் கோஃபிஷியன்ஸ் 8 to 48. 8 48க்கு 48 எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. தென் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த டேர்ம் இன்வால்விங் வேரியன்ஸ். இப்போ வேரியன்ஸோடைய இதுவும் இதுலையும் பார்க்கணும். வேரியன்ஸ் போது பவர் வந்து எழுதிட்டா போதும். இப்போ எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. எக்ஸ்ட்ரா லெட்டர் இருந்தால் அந்த லெட்டர் இப்போ இசட் இருந்ததுன்னா இங்கே இருக்க எல்லா லெட்டருமே வரணும். எந்த பவர் அதிகமாக இருக்கோ அதை வந்து எடுத்து போட்டுக்கணும். எக்ஸ் ஒய் இருக்கு, எக்ஸ் ஒய் இருக்கு. பவர் அதிகமாக இருக்குன்னா இருக்கு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் ஒய் பவர் 4. எல்சிஎம் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு, ஃபைண்ட் த வேரியன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் எதுன்னு கேட்டால் எல்சிஎம்னும் போது பவர் அதிகமாக இருக்கணும். ஹெச்சிசிஎஃப் வரும்போது அது வேற பார்ப்போம், அது வேற மாதிரி. இப்போது இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே. 8க்கும் 48க்கும் எல்சிஎம் வந்து 48. இந்த வேரியண்ட்டுடைய எல்சிஎம் வந்து அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்துருச்சா? 8க்கும் 48க்கும் 48, எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 2க்கும் எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 4க்கும் எல்சிஎம் வந்து இது கண்டுபிடிச்சாச்சு. பவர் அதிகமாக இருக்கிற நம்பர் போட்டுக்கணும், அவ்வளோதான். எல்லா லெட்டரும் இருக்கணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க இங்கே இதுலேயும் 2 லெட்டர் இருக்குது, இதுலேயும் 2 லெட்டர் இருக்குது, இங்கே வந்துடுச்சு. சப்போஸ் இதில் ஒன்றுத்துல இசட் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்து போட்டுக்கணும். இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்னா அது இதில் காமனாக என்ன இருக்குது? 5 காமனாக இருக்கா? 5 எடுத்து போட்டாச்சு. 5x இப்போ காமனாக எடுத்துகிட்ட பிறகு இங்கே மீதி இருக்கிறது எக்ஸ் தான். இதில் 10ல் எத்தனை 5 இருக்குன்னா 2 5s are 10. மல்டிப்ளிகேஷன் பண்ண 5x 5 2s are 10. இங்கே மைனஸ் இருக்குது, இது -10 மாறிடும். 5 into x 5x -2 into 5 -10. அடுத்ததும் இதே மாதிரி தான். காமனாக என்ன இருக்குன்னா 5 தான் காமனாக இருக்குது. ஆனால் இங்கே x² அப்படியே போட்டுடுறோம். 5 into x², 5x², 5 இன்ட்டுனா இங்கே 4 -4 வந்தால் இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் ஒரே நம்பராக இருக்குது. இதில் எல்சிஎம் வந்து 5 தான். இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, வேறு நியூமெரிக்கலே இல்லை. அப்போ இதுவும் 5 டேபிள் வரும், இதுவும் 5 டேபிள் வரும், அது முடிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்க்கணும். இது லீஸ்ட் வேல்யூவில் தான் இருக்குது. இது எதுவும் பண்ண முடியாது. இது x² - y² ஃபார்முலா இருக்குது. a² - b² ஒரு ஃபார்முலா இருக்கலாம். இந்த 4 என்ன பண்ணலாம்? 2² எழுதிக்கலாம். 4 2² எழுதிக்கலாம்.
இவருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். எழுதுனா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ஆக மாறுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 4 வந்து 2 ஸ்கொயராக மாறுது. இப்போ என்ன ஆகும்? 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இது ஃபார்முலாவாக மாறுது. இப்போது இது ஒன்று இது ஒன்று. இப்போ இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. 5 காமனாக போட்டோம். இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. எந்த நம்பராக இருந்தாலும் ஒரு வாட்டி தான் வரணும், ரிப்பீட் வரக்கூடாது. போட்டாச்சு. எக்ஸ் ப்ளஸ் 2வும் இருக்குது. எல்லா நம்பரும் சேர்ந்து வரணும், ஆனால் ரிப்பீட் வரக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இது உள்ளே இருக்கோ இது அடங்கிடும். அப்போது இதனுடைய எல்சிஎம் வந்து 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? அடுத்து இது பாருங்கள். எக்ஸ் பவர் 4 என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் போது இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பவர் 2, அதான் இது ஹோல் ஸ்கொயராக மாற்றிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 வந்தாவே அது எத்தனை பவர் வேணாலும் போட்டுக்கலாம். இது இங்கேயும் 4 போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், இங்கே 4 போட்டு அதே மாதிரி ஸ்கொயர் போட்டு போட்டுக்கலாம். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன பண்ணலாம், எத்தனை பவர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், இது ஸ்கொயரோடு இருக்கிறது, ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆகும்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே விட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். 1 இருந்தாவே நம்ம 1 ஸ்கொயர் இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது அப்படியே இருக்கும். இது மறுபடியும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாக்கு இது கொண்டு வந்திருக்கோம். இது இங்கே முடிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே இருக்குது, இது ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதுதான். இது ஃபேக்டரைஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஃபேக்டரைஸ் இருக்குது. இதுலேயே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 வந்தோம், ஆட் பண்ணால் -2 வரணும். இப்போ -1 -1 -2 ஆகிடுது. -x -2x ஆகிடுது. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 × 1 1 தான். இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. இதுக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே இருக்கணும் எக்ஸ் வெளில இருக்குது. -1 போட்டால் -1 × எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குது அப்படியே தூக்கி இங்கே போட்டுறோம். எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வந்துடுது. இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக பார்த்தாக்கா எக்ஸ் தான் இருக்குது, மைனஸ் இல்லை. அதனால் நம்பரும் 1 தான் வரும். அப்போ -1 போட்டாக்கா -1 × எக்ஸ் மைனஸ் எக்ஸு, -1 +1 ஆயிடுச்சு. இந்த ஃபேக்டரைஸ் வந்து மறுபடியும் வேணால் தனியாக பார்த்துக்கோங்க. இப்போ காமனாக இருக்க நம்பர்லாம் எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 1, ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் 1 தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுச்சு. இதனோட ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இதில் காமனாக இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஒண்டி தான் இங்கே போடுறோம். எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, ஆனால் பவர் தான் அதிகமாக இருக்கிறத போடணும். எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் தான் இங்கே போடுறோம். ரிப்பீட்டட் வரக்கூடாது. இதுவும் சேம் தான், ஆனால் பவர் அதிகமாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான் இந்த செம்ம. இதெல்லாம் யோசிச்சுவோம். நியூமரேட்டிக்கல் வேல்யூ எடுத்துக்கணும். அடுத்தது வேரியண்ட்டுடைய எல்சிஎம் எடுத்துக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ண தெரியாதவங்க வேணால் தனியாக கேட்டுக்கோங்க. இப்போ இது கியூபில் எடுத்துருக்கோம். இது எக்ஸ் கியூப். இது சம் பார்த்துக்கோங்க. இது எப்படி எழுதலான்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப், 3 × 3 × 3 27. இப்போ மறுபடியும் இது ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தெரியுங்களா? இது பண்ணாக்க ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்முலா போடும்போது தான், சிம்பிளாக போடும்போது